தமிழ்நாட்டு மகளிருக்கு இது ஒரு மகத்தான ஒரு அறிவிப்பு. அது இந்த ரூ. 5,000 இன்னைக்கு வழங்கப்பட்டிருப்பது மட்டுமல்ல, அடுத்து அமையப் போகிற திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில இந்த தொகை மாதம் ரூ. 2,000 என்று உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு. அந்த தொகையை நிறுத்துவதற்கு பாஜகவும் தலைமையிலான கூட்டணியும் முயற்சிக்கிறார்கள் என்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களால் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை கெடுக்கணுங்கிறது தான் பாஜகவுடைய நோக்கம். தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில, சுகாதாரத்துல, கல்வியில இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்கு. இந்த முன்னேற்றத்தை அவங்களால சகிச்சுக்கவே முடியல. இதுக்காக தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியெல்லாம் நிறுத்தி நிறுத்தி தமிழ்நாட்டு அரசுக்கு எப்படியாவது அவப்பெயர் உண்டாக்கணும், தமிழ்நாடு மக்களை முன்னேற விடாம தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பாஜக எல்லா முயற்சிகளையும் செய்து பட்ஜெட்ல கூட நமக்கு எந்த ஒரு அறிவிப்பும் செய்யாம மிகப்பெரிய துரோகத்தை செஞ்ச கட்சி பாஜக. ஆனா அதுக்கு கூட்டணி அமைச்சிட்டு இருக்க அதிமுக இந்த துரோகத்தை எல்லாம் மூடி மறைச்சு ஏதோ அவங்க நல்லது செய்ய போறாங்க என்பது போல ஒரு போலி நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில அவர்களுடைய அந்த நோக்கத்தையும் அம்பலப்படுத்தினது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு மாதம் ரூ. 2,000 அடுத்து வழங்க போறோம் அப்படிங்கிற ஒரு இனிப்பான செய்தியை இன்னைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதோட எதிர்வரும் இந்த 3 மாதங்களுக்கான தொகையையும் கோடை காலத்துக்கு சிறப்பு தொகை 2,000 என்ற ரூபாயை இன்னைக்கு வழங்கியிருக்காங்க. இது பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடையாக இருக்கும். அதுவும் கோடை காலத்துல வேலை எதுவும் இல்லாம வாடுகிற கிராமப்புற ஏழை பெண்களுக்கு இது எந்த அளவுக்கு பெரிய உதவியா இருக்கும்னு அவங்களுடைய முகத்தை பார்த்தா தான் எனக்கு நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு. பீகார்ல இப்படி தேர்தலுக்கு முன்னால பாஜக கூட்டணி ஒரு அறிவிப்பை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல பேருக்கு அந்த பணமே போடலை, ஏமாத்தினாங்க. வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறது தான் பாஜகன்னு சொன்னா, நம்ம வாக்குறுதியே கொடுக்காம வழங்குவது நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய திராவிட மாடல் அரசாக இருக்கிறது. இந்த மகத்தான அறிவிப்பை செய்து இன்றைக்கு மகளிருடைய மனங்குளிர செய்திருக்கிற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக்கிறேன்.